கரூரில் விஜய் பரப்புரையின் போது நெரிசலில் சிக்கி 41 பேர் இறந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள நிலையில் உச்சநீதிமன்ற நீதிபதி மேற்பார்வையில் நடைபெறும் விசாரணையில் உண்மைகள் வெளியே வரும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்பான விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்போம். ராஜகுமரன், தகவல்கள் என்ன? கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தது தொடர்பான வழக்கு விசாரணையை தற்பொழுது சிபிஐக்கு உச்சநீதிமன்றம் மாற்றியிருக்கின்றது. 41 பேர் உயிரிழந்தது குறித்து சிபிஐ விசாரணை மேற்கொள்ளப்பட இருக்கின்றது. மேலும் உச்சநீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலான குழு மூலமாக கண்காணிக்கப்பட்ட அந்த விசாரணை நடைபெற உள்ள நிலையில்தான் உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்புக்கு வரவேற்பு தெரிவித்திருக்கக்கூடிய பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தை பொறுத்தவரை அந்த கூட்டத்திற்கு வந்தவர்களும் காவல்துறையினரும் கடமையை மறந்து பொறுப்பின்றி நடந்து கொண்டதுதான் அந்த மிகப்பெரிய விபத்துக்கான காரணம் என்றாலும் கூட, விபத்து நடந்தவுடன் தமிழ்நாடு அரசின் சார்பில் வெளிப்படுத்தப்பட்ட அந்த பதற்றம், விசாரணை தொடங்குவதற்கு முன்பாகவே காவல்துறை சார்பில் தங்கள் மீது எந்த தவறும் இல்லை என்று தாமாக முன்வந்து அளித்த விளக்கம் உள்ளிட்டவைதான் அந்த விபத்தின் பின்னணியில் சதிவேலைகள் இருக்குமோ என்ற ஐயத்தை வலுப்படுத்தியது என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ், முதலில் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்ட கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தான் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். உச்சநீதிமன்றம் தற்போது அமைத்திருக்கக்கூடிய இந்த விசாரணை அமைப்பின் மூலமாக புதைந்து கிடக்கக்கூடிய அனைத்து உண்மைகளும் வெளிக்கொண்டு வரப்படும் என்று பாமக நம்புவதாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ், உச்சநீதிமன்றத்தால் ஆணையிடப்பட்டுள்ள இந்த விசாரணைக்கு தமிழக அரசு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் எனவும், கரூர் கூட்ட நெரிசல் உயிரிழப்புக்கு காரணமான அனைவரும் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும், அது மட்டும்தான் உயிரிழந்த அப்பாவிகளின் குடும்பங்களுக்கு நீதியை வென்றெடுத்து கொடுக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.